வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வருடம் பல தகவல்கள் அந்த சீரியஸில் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது 1955 அந்த வருடத்தில் என்னென்ன தகவல்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 1956 அந்த தகவல்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்ம பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துருங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். புதிய நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம 1955 அந்த தகவலுக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு 1955 வந்து பார்த்தோம்னா, இந்திய குடியுரிமை சட்டம் எப்பொழுது அப்படின்னா 1955. இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்திய திருமண சட்டம் அதுவும் 1955. இந்து திருமண சட்டம் 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. ஐசிஎஃப் இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி பெரம்பூரில் இருக்குது. அக்டோபர் 2, 1955 பிரதமர் நேரு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாப்புல. இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி பெரம்பூர். 4வது சட்ட திருத்தம் 1955. நீதிமன்றங்களுக்கு அப்பால் கட்டாயமாக கையகப்படுத்தப்படும் தனியார் சொத்துக்களுக்கு கொடுக்கப்படும் பதில் இழப்பீட்டு அளவு, அது 4வது சட்ட திருத்தம் 1955. இந்த பாண்டுங் மாநாடு நேரு பிரதமராக இருக்கிறப்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு தான் இந்த பாண்டுங் மாநாடு. இந்த பாண்டுங் மாநாடு எப்பொழுது நடைபெற்றது என்றால் அதுவும் 1955. எங்கே நடைபெற்றது என்றால் இந்தோனேஷியா. பாண்டுங் மாநாடு பாண்டுங்கில் நகரில் நடைபெற்றதுனால இது பாண்டுங் மாநாடு அப்படின்றாங்க. இதில் வந்து ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளின் மாநாடு அப்படி 1955. இதில் வந்து அதுக்கப்புறம் வங்காளத்தில் வந்து ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது 1955. வங்காளத்தில் எப்பொழுது ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது? 1955 தான் வங்காளத்தில் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம். ஓகேங்களா. அடுத்து இந்திய இம்பீரியல் வங்கி 1921 தொடங்கப்பட்ட வங்கி. அதாவது பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பேங்க் ஆஃப் பம்பாய் அப்படின்னுவாங்கள்ல, அந்த 3 பேங்க்கையும் ஒன்றிணைச்சு இம்பீரியல் பேங்க்குன்னு சொல்லி 1921 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1921 இருந்த இம்பீரியல் பேங்க் அப்படின்றது 3 வங்கிகளின் தொகுப்பாக இருந்த அந்த இம்பீரியல் பேங்க் 1955 கோர்வாலா கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் என்னவா மாற்றிட்டாங்க? எஸ்பிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 1955 பேர் மாற்றப்படுது. அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் எப்போ தொடங்கப்பட்டது? 1955 ஜனவரி 5. ஐசிஐசி பேங்க் தொடங்கப்பட்ட ஆண்டு 1955 ஜனவரி 5. ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இன்கர்மெண்ட்ன்றாங்க. ஐசிஐசி பேங்க் 1955 ஜனவரி 5. ராஜாஜி சேலத்து மாம்பழம் என்று அழைக்கப்பட்டவர், அரசியல் சாணக்கியர், மூதறிஞர், காந்தியின் மனசாட்சி, தட்சிண பிரதேசம் குறித்து முதலில் கூறியவர், காந்தியோட சம்பந்தி, அதாவது பொண்ணு கொடுத்துருக்காரு காந்தியோட மகனுக்கு தான் அவர். ராஜாஜி பாரத் ரத்னா விருது வாங்கிய ஆண்டு 1955. ஓகேங்களா. முதல்ல வாங்கின பாரத் ரத்னா விருது வாங்கின 3 பேருமே தமிழர்கள் தான். ராஜாஜி, சர் சி வி ராமன், சர் ராதாகிருஷ்ணன், இவங்க 3 பேருமே யார்? தமிழர்கள் தான். முதல்ல பாரத் ரத்னா விருது வாங்கினவர் ராஜாஜி. பாரத் ரத்னா விருது. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. ஓகேங்களா. அது அறிக்கை சமர்ப்பித்தது 1955. மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவர் யார்? பசல் அலி. உறுப்பினர்கள் KM பணிக்கர், HM குன்ஸ்ரு, இவங்க தான் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தோட உறுப்பினராக இருந்திருக்காங்க. அறிக்கை போடப்பட்டது 55 சமர்ப்பிச்சிருக்காங்க. 53 மாநில மறுசீரமைப்பு ஆணையம் போடப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸின் 6வது பொது மாநாடு. இந்திய தேசிய காங்கிரஸின் 6வது பொது மாநாடு சென்னை ஆவடியில் நடைபெற்றது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு. இதில் வந்து பார்த்தோன்னா சோசியலிச பொருளாதார கொள்கையை பற்றி பேசியிருப்பாங்க 1955. இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாட்டோட வளாகம் எங்கே இருக்குது அப்படின்னா, அதுக்கு பேர் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி நகர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டோட 6வது பொது மாநாடு சென்னை ஆவடியில் நடைபெற்றது. அது வளாகத்துக்கு பேர் என்னது? சத்தியமூர்த்தி நகர். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார்? UN தேஃபர். மாநாட்டு தலைமை தாங்கியவர் யார்? UN தேஃபர். சிறப்பு அழைப்பாளர் மார்ஷல் டிட்டோ. சிறப்பு அழைப்பாளர் யார்? மார்ஷல் டிட்டோ, யுகோஸ்லேவியாவோட அதிபர். சோசலிச பாணி சமுதாயம், அதை பற்றிய தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த 6வது தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சென்னை ஆவடியில் நடைபெற்றது. 1955 நடைபெற்றதில் எது முக்கியமான தீர்மானம் போட்டிருக்காங்க? சோசலிச பாணிய சமுதாயம். இந்த சோசலிச பாணிய சமுதாயத்தை முன்மொழிந்தவர் நேரு, வழிமொழிந்தவர் காமராஜர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முன்மொழிந்தவர் யார்? நேரு, வழிமொழிந்தவர் காமராஜர்.
அதே 1955ஆம் ஆண்டு கொடி கொளுத்தும் போராட்டம் அப்படின்னு சொல்லி ஜூலை மாதம் 17ஆம் தேதி தொடங்கியிருக்காரு. 1955 பெரியார் பெரியார் நடத்தினது தான் கொடி கொளுத்தும் போராட்டம். 1955 ஜூலை 17 பெரியார் நடந்தது. அதுக்கப்புறம் காமராஜர் 1954 முதலமைச்சராக பதவியேற்றுக்கிறாரு. 1963 வரைக்கும் முதலமைச்சராக இருக்கார். 1955 வந்து பார்த்தோம்னா இந்த பெரியார் வந்து காமராஜர் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்போ என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா 1955 சென்னை நிலச்சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி 1955 கொண்டு வந்திருக்காரு. சென்னை பணியாளர் பாதுகாப்பு சட்டம் 1955, குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் 1955, ஈரோடு பவானி சாகர் அணை கட்டப்பட்டது 1955, ராபி சேதுப்பிள்ளை தமிழின்பம் நூலுக்காண்டி சாகித்ய அகாடமி விருது வாங்கினது 1955. ஆனால் காமராஜர் கொண்டு வந்த இந்த 4 திட்டம் 1955 ரொம்ப முக்கியமானது. சென்னை நிலச்சீர்திருத்த சட்டம், சென்னை பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டம், குத்தகையாக்காரர் பாதுகாப்பு சட்டம், ஈரோடில் பவானி சாகர் அணை கட்டப்பட்டது 1955. இந்த நாளுமே வந்து காமராஜர் 9 ஆண்டுகள் பணிபுரிந்ததில் முதலமைச்சராக இருந்ததில் 1955 கொண்டு வரப்பட்ட 4 முக்கியமான விஷயங்கள். சாகித்ய அகாடமி விருது 24 லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை 22. அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த 2 லாங்குவேஜ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிலமும் ராஜஸ்தானியும். தமிழில் வந்து பார்த்தோம்னா 1955 முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் யார் அப்படின்னா தமிழின்பம் அப்படின்ற நூலுக்காண்டி ராபி சேதுப்பிள்ளை வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. சாகித்ய அகாடமி விருது 1954 மார்ச் 12 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து 1955 சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்ட ராபி சேதுப்பிள்ளை முதல்ல வாங்கியிருக்காரு. கடற்கரையோரம் ஊரும் பேரும் நிறைய நூல் எழுதியிருக்காரு ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன், சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 1955 நடைபெற்ற முக்கியமான தகவல்கள். கிட்டத்தட்ட வந்து நிறைய தகவல்கள் இருக்குது. இந்த தகவல் எல்லாமே என்னது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. இந்திய குடியுரிமை சட்டம், இந்து திருமண சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், ICF, 4வது சட்ட திருத்தம், பாண்டுங் மாநாடு, வங்காளத்தில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது, இந்தியன் இம்பீரியல் பேங்க் வந்து SBI பேர் மாற்றப்பட்டது, ICICI பேங்க் ராஜாஜி பாரத்ன வருது, மாநில மறுசீரமைப்பு ஆணையம், 6வது சோசலிச காங்கிரஸ் மாநாடு, அப்புறம் கொடி கொளுத்தும் போராட்டம், காமராஜர் சென்னை நிலச்சீர்திருத்த சட்டம், சென்னை பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டம், குத்தகை பாதுகாப்பு சட்டம், ஈரோடு பவானி அணை, ராபி சேதுப்பிள்ளை தமிழின்பம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் தொடர்ச்சியான முயற்சியில் இருங்க. அப்போ தான் நம்ம வந்து வெற்றி இலக்கை அடைய முடியும். ஓகேங்களா. நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம், வெல்வோம். நன்றி.